ஹாய் ஹலோ வெல்கம் உங்கள் தேடல் உங்களுக்காக. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு மலாய் ஸ்வீட். ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். மலாய் கேஷ்யூ லட்டு. இதுக்கு தேவையான பொருள் பால் 1 லிட்டர், ஒரு ஃபுல் லெமன் எடுத்துக்கோங்க, கேஷ்யூ நட்ஸ், அப்புறம் கீ 2 டேபிள் ஸ்பூன், சுகர் 1 கப். ஃபர்ஸ்ட் 1/2 லிட்டர் மில்க் எடுத்துக்கோங்க. இந்த மில்க் நல்லா பாயில் பண்ணணும். நல்லா பொங்கி வரும்போது தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு ஃபுல் லெமன், 1/2 லிட்டர் மில்க்குக்கு ஒரு ஃபுல் லெமன் வந்து நம்ம ஸ்குவீஸ் பண்ணி அந்த சீட்லாம் எடுத்துகிட்டு ஸ்குவீஸ் பண்ணணும். அப்போ பால் வந்து தெரிஞ்சு வரும் இல்லையா. அதாவது ஒரு ஃபுல் 1/2 லிட்டருக்கு வந்து ஒரு ஃபுல் லெமன் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் வந்து அந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பால் தெரிகிறத பார்க்குறீங்க. அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருங்க. நான் இன்னொரு 1/2 லெமனையும் போடுறேன். அதை அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த வாட்டரும் அந்த ஆடையும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நம்ம அதை அப்படியே வந்து ஒரு கிளாத், சுத்தமான ஒரு கிளாத் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணால் நமக்கு தண்ணி பிரிஞ்சிடும். பாருங்கள், ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஃபில்டர் பண்ணி முடிச்சோடனே மேலே வந்து கண்டிப்பாக அந்த ஒன்ஸ் அகைன் வந்து நீங்கள் வாட்டர் போட்டு நல்லா அந்த ஏடெல்லாம் கழுவி எடுத்துருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்குவீஸ் பண்ணி எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக இது மட்டும் உங்களுக்கு கலெக்ட் ஆகிருக்கும். நமக்கு இது தான் வேணும், வாட்டர் வந்து வேண்டாம். இதான் நீங்கள் வாட்டர் வந்து நீங்கள் கிரேவி செய்கிறதுக்கு அந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் நல்லா சத்தானது. ஸோ நம்ம நல்லா ஸ்குவீஸ் பண்ணி வெறும் அந்த உருண்டை மட்டும் வந்திருக்கு இல்லையா, ஸோ நம்ம அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து தனியாக 1/2 லிட்டர் மில்க் எடுத்து 1 கப் சுகர் போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போது ஓரளவுக்கு பால் சுண்டின உடனே தனியாக ஒரு தவாவில் வந்து உடைச்ச கேஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அதை கீ போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப பண்ணிடாதீங்க. லைட்டாக கலர் லைட்டாக சேஞ்ச் ஆன உடனே அதை அப்படியே எடுத்து இந்த பால் கொதிச்சிட்ருக்கு இல்லையா, அதில் வந்து நம்ம போட்டுறணும். கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். ஏன்னா பால் சூட்டுலேயே வந்து கேஷ்யூஸ் வந்து குக் ஆயிரும். இப்போ அந்த மில்க் வந்து திக்கன் ஆக ஆக லைட்டாக ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் தான் இது நான் போடணும். இப்போ இதை கிளறுங்க. இப்போ ஸ்டிர் பண்ணுங்க, நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. இப்போது நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருண்டை இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிர் பண்ணிகிட்டே இருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக திக்கன் அகெயின் வந்து ரொம்ப திக்கன் ஆகிட்டே இருக்கும். நல்லா கொதிச்சிருச்சு, கொஞ்சம் திக்கும் ஆயிடுச்சு. அந்த நெய்யும் அந்த பால்கோவா இருக்கு இல்லையா, இதுவும் கொஞ்சம் செப்பரேட்டாக வரும், பிரிஞ்சு வரும். பிரிஞ்சு வந்து இன்னும் நல்லா திக்காகணும். இதை நான்ஸ்டிக் பேனில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஒட்டாமல் வரும். நல்லா திக்காகிடணும். மேக்ஸிமம் இருக்கிறத ரொம்ப டைட்டாக திக்காகிட்டனா தான் உங்களுக்கு இந்த உருண்டை பிடிக்கும் போது கரெக்டாக வரும். சூப்பராக வந்துருச்சு. இப்போது நட்ஸும் அந்த பால்கோவாவும் நல்லா பிளெண்ட் ஆகி ரொம்ப அது ஆறுனதுக்கப்புறம் அதை உருண்டை பிடிச்சி வச்சிடணும். ஸோ வந்து இதுதான் வந்து மலாய் கேஷ்யூ லட்டு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன். உங்கள் தேடல் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.